வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனி வந்து விக்கல்ஸ் கிட்ட நான் இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விக்கல்ஸ் அண்ட் தென் கனி ரெண்டு பேரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னா அவங்க மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன், அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ வெளியே கூட என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னா அவர் என் பின்னாடியே திரிவார். லைக் நான் வந்து சமாதானம் ஆகிற வரையும் வந்து அவங்க மூஞ்சி கூட பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. அதே பழக்கம் வந்து எனக்கு உள்ளேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 விஷயம். இது வந்து ஒரு கேம். ஸோ இந்த கேமுக்குன்னு ஒன்று நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே பார்த்துக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு சண்டையை போடக்கூடாதுன்னு சொல்லலை. சண்டை போட்டாலுமே வந்து நீங்கள் திரும்ப அவங்க கூட வந்து பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம பேசலை அப்படின்னா அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். பட் இங்கே வந்து அதுக்கான இடம் கிடையாது. நீங்கள் வெளியே உங்களோட கேரக்டர் அப்படி இருக்கா, எஸ் நீங்கள் அப்படி இருக்கலாம். பட் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்றப்ப நீங்கள் இதுக்கான ஒரு கேமை வந்து விளையாடணும். ஸோ நீங்கள் வந்து மூஞ்ச பார்க்காமலே இருக்கக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து விக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கனியக்கா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அதை தான் நான் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து சர்வைவே பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா இங்கே வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து கனியக்காவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. கனியக்கா வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அதை வந்து மாற்றிக்கணும், அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கனியக்கா சொல்கிறாங்க. விக்கல்ஸ் இன்னொன்றும் வந்து சொல்லுவார், நீங்கள் வெளியே எஸ் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இருங்க, அது வந்து கரெக்டு தான் வெளியே இருக்கிறது. பட் இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்காக நம்ம ஒரு கேமை விளையாடணும், அதுக்காக நம்ம சுபாவத்தெல்லாம் மாற்றிட்டு தான் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. கனியக்கா வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இனிமேல் நான் அப்படி வந்து இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வீட்டுக்குள்ளே போகுது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.